நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வள வளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா? வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ ரத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிற வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் மண்ட உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? முடிய போகுது. அசல் இந்த கேலியும் வட்டி இந்த கேலியும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யணும் வேற. ஆமா அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி, ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சு நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு? இப்பவே பாக்கலாமே. பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தோல்ச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? முடிச்சிடல. சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்திக்கு மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சென்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். சும்மா நெடு நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம்.
வீரனை தாய ஒரு பொண்ணு விரும்புவா? நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி வா, அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே? என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம். ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதியா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா என் முட்டை வைக்க முடியும்? 6 அடி படிச்ச ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெற்றுக்க முடியும். எங்கயா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு. ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாமா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ராபிட், ராபிட், இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேரத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடிட்டு கழுத்துல விழுந்துருதா? யோ, ஐயரை சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தெரியல, பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க.
சக்திவேலு குடியா